தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பவருக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் அதிகாரப்பூர்வ சலுகைகள் குறித்த கூடுதல் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி தமிழக முதலமைச்சருக்கு அடிப்படை ஊதியம் மற்றும் இதர படிகளுடன் சேர்த்து மாதம் சுமார் 2,05,000 ரூபாய் முதல் 2,85,000 ரூபாய் வரை ஊதியமாக வழங்கப்படுகிறது. ஊதியத்தை தாண்டி சென்னையில் வாடகை இல்லாத அரசு பங்களா, எரிபொருள் செலவுகளுடன் கூடிய பாதுகாப்பு வசதி கொண்ட சொகுசு வாகனங்கள் மற்றும் Z+ அந்தஸ்திலான உயர்மட்ட பாதுகாப்பு ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. மேலும் முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அரசு முறை பயணங்களுக்கான போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் அரசு தரப்பிலேயே ஏற்கப்படுகின்றன. பதவி காலம் முடிந்த பிறகும் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஆயுள் முழுவதும் ஓய்வூதியம் மற்றும் பயண சலுகைகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் மக்களுக்கு பணியாற்றவே அரசியலுக்கு வந்துள்ளேன் என தனது கொள்கை விளக்க கூட்டத்தில் முழங்கிய தாவேக தலைவர் விஜய் முன்னாள் தலைவர்கள் சிலரை பின்பற்றி தனது ஊதியத்தை ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது அறக்கட்டளைகளுக்கோ வழங்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.